மற்ற வீட்டுல எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அரை வயிற்றுக்கு கால் வயிற்றுக்கு பட்டி போடுறானுங்க. ஆனா நான் 3 வேளையும் மூக்கு முட்டை சோற போடுறேன். தீபாவளி பொங்கல்னா வசதியான விலையில துணி வாங்கி கொடுக்குறேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? வீட்டில் அடைஞ்சு கிடக்கிற இவளுகளுக்கு இதை விட அவளுகளுக்கு என்ன வேணும்? துணி துவைக்கிற மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, மிக்சி இருக்கு. ஜாலியா உட்காந்து தின்னு போட்டு கொழுப்பேறி போயிருச்சுல்ல. சிவசாமி கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அது இல்லை சுப்பையா, இப்ப ஏற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி என் முன்னால வந்து நடிக்கிறாயா? அதைத்தான் என்னால ஜீரணிக்கவே முடியல. அவ்வளவு தூரத்துக்கு நான் பயில காணான்னு காட்டு கத்துறேன். என் பொண்டாட்டிக்காரி சின்ன நடிகை தோத்து போற அளவுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. நாளைக்கு இப்ப என்ன வேணாலும் பண்ணுவாளா இல்லையா? அப்படிலாம் இல்லை சிவசாமி. ஏய், நீ சும்மா சப்ப கட்டு கட்டாத. ஏன் சோற தின்னுட்டு யாராவது எனக்கு துரோகம் பண்ணா யாரா இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டேன், சும்மா விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூமுக்குள்ளேயே வந்து என் ஃபைலவே எடுத்துட்டு போய் அந்த வளவு பையன்கிட்ட கொடுத்துருப்பா. அவங்ககிட்ட நான் சவால் விட்டுருக்கேயா. அதை தெரிஞ்சு எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்காளுங்க. இவளுக்கெல்லாம் நிக்க வச்சு கழுத்தா இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? யோ சிவசாமி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்ப்பா. கொஞ்சம் பொறுமையாரு. இல்ல இல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால் சகிச்சுக்க முடியாது. இப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணவங்கள ஒரு நிமிஷம் என் வீட்டில் இருக்க விடலாமா? கூடாது. ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது. என்ன பண்ற சிவசாமி? இல்ல சுபியா, அவளுக்கு என் வீட்டில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் என் நெஞ்சு பத்திக்கிட்டே எரியுது. அந்த துறைகளை இப்பயே வீட்டை விட்டு துரத்துறேன். சிவசாமி சிவசாமி போனை முதல்ல என்கிட்ட கொடு. சும்மா சுபியா, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் நேரில் பேசிக்கலாம் சிவசாமி. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால் பொறுக்க முடியாது. சொல்லுங்கப்பா. பெரியவனே, காரணமெல்லாம் கேட்காத.